எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, சின்னதாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். ஜாப்க்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறோம், இல்லை ஒரு சில காரணங்களுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாமே சூஸ் பண்ணுறது ரெண்டல் ஹவுஸ் தான். ஆனால் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். எல்லாரையுமே நான் மென்ஷன் பண்ணல, ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க ஹவுஸ் ஓனர்ஸ். செவுத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, வீட்டுக்கு கெஸ்ட்டு வரக்கூடாது, இந்த அளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணணும், அண்ட் இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், அண்ட் பைக் பார்க் பண்ணுறதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீக்கில் என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சித்தி இருக்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்ட்டு மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. பட் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வருத்தமாக தான் இருந்தது. உங்கள் ஹவுஸ் ஓனர் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரையும் நான் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் அங்கிள் அண்ட் மேரி ஆண்டி ரொம்ப தங்கமானவங்க. அவங்க பொண்ணு மாதிரி தான் என்னை பார்த்துட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் டச்சில் தான் இருக்கேன். இப்போ இருக்க ஹவுஸ் ஓனர் ஆண்டியுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.